விருச்சிகம் ராசி நேயர்களே, உங்களுடைய குழந்தைகளின் செயலால உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடம் ரொம்பவும் மனக்கவலைகளை ஏற்படுத்தி இருந்திருக்கும். விருச்சிகம் ராசிக்கு 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணியம் மற்றும் புத்திரஸ்தானமாகவே அமையும். இந்த 5ஆம் அதிபதியான குரு பகவானுடைய பலவீனம் அடையும் போதோ அல்லது 5இல் ராகு போன்ற கிரகங்கள் அமரும் போதோ பிள்ளைகளால சில மன உளைச்சல்கள் ஏற்படும். நீங்க உங்கள் பிள்ளைகளை மிகவும் ஒழுக்கமாகவும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்துல வாழ வேண்டும் என்றும் வளர்த்திருந்திருப்பீங்க. அவங்களுடைய சில முதிர்ச்சியற்ற செயல்களோ, தவறான நட்பு வட்டாரமோ அல்லது அவங்களுடைய பிடிவாத குணமோ உங்களை 4 பேருக்கு முன்னால தலை குனிய வைத்திருந்திருக்கலாம். ஏன் என் பிள்ளையா இப்படி செய்தான் என்று நீங்கள் வெளியில் யாரிடமும் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே அழுது தீர்த்த தருணங்கள் அவையாவே இருந்திருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு நீங்கள் படும் கவலை உங்கள் தூக்கத்தையே கெடுத்திருந்திருக்கும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகளால சில மன உளைச்சல்களும் ஏற்படுத்தியிருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்க பிள்ளைகள் மிகவும் ஒழுக்கமாகவும் சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துல வாழ வேண்டும் என்று வளர்த்திருந்திருப்பீங்க. ஆனா அவங்க சில முதிர்ச்சியற்ற செயலாலேயோ தவறான நட்போட்டாரமோ அவங்களுடைய பிடிவாத குணத்தாலேயுமே நீங்க 4 பேருக்கு முன்னால தலை குனிய வைத்திருந்திருப்பாங்க உங்கள் பிள்ளைகள். பெற்றோரின் எதிர்ப்புகளால வந்த அழுத்தம் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடு என்பது தாய்ஸ்தானம், 9ஆம் வீடு என்பது தந்தை ஸ்தானம். சனியின் தசாபுத்தியோ அல்லது ஏழரை சனியின் தாக்கமோ இருக்கும்போது பெற்றோரின் எதிர்பார்ப்புகள் உங்கள் மீது ஒரு இமய மலை போன்ற சுமையாவே விழுந்திருக்கும். அவங்க உங்களை ஒரு சாதனையாளராக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில் தவறே இருந்திருக்காது. ஆனா உங்களை தற்போதைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளாம அவனைப்பார் இவனைப்பார் என்று ஒப்பிட்டு பேசும்போதுதான் உங்களுடைய மனசு புண்பட்டு இருந்திருக்கும். அவங்களுடைய நிபந்தனையற்ற எதிர்பார்ப்புகளுக்கு உங்களால ஈடு கொடுக்கவே முடிந்திருந்திருக்காது. ஏற்படும் அந்த குற்ற உணர்ச்சியும் மன அழுத்தமே உங்களை ஒரு கூண்டுக்குள்ள அடைப்பட்ட பறவை போலவே உணர வைத்திருந்திருக்கும். அதாவது உங்களுடைய வளர்ச்சியில பெற்றோரின் எதிர்பார்ப்புகள் உங்கள் மீது ஒரு இமயமலை போன்ற சுமையாவே விழுந்திருந்திருக்கும். ஏன்னா உங்களை ஒரு சாதனையாளராக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில் தவறு இருந்திருக்காது. ஆனா உங்களுடைய தற்போதைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமலேயும் அவனைப்பார் இவனைப்பார் என்று ஒப்பிட்டு பேசும்போதுதான் உங்களுடைய மனசு புண்பட்டு இருந்திருக்கும். சொத்து வழக்குகளால ஏற்பட்ட மன அழுத்தம் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். விருச்சிகம் ராசிக்கு 4ஆம் வீடு நிலம், வாகனம், வீடு போன்றவைகளை குறிக்கும். 6ஆம் வீடு வழக்கு மற்றும் எதிரிகளை குறிக்கும். இந்த இரு வீட்டதிபதிகளும் பகை அல்லது நீசம் பெறும்போது பூர்வீக சொத்துக்களிலேயோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய சொத்துக்களிலேயோ வில்லங்கங்கள் தேடி வரும். உங்களோடு பிறந்தவங்களோ அல்லது பங்காளிகளோ உங்களுடைய சொத்தை பறிக்க சதி செய்யும் போதுதான் நீங்கள் நீதிமன்ற பதிகளையோ அல்லது பஞ்சாயத்துகளையோ நாட வேண்டிய கட்டாயம் ஏற்படுத்திருந்திருக்கும். இந்த சொத்து வழக்குகள் உங்களுடைய பணத்தை உறிஞ்சுவது மட்டுமல்லாம மண்ணுக்காகவா மனிதர்கள் இவ்வளவு அசிங்கப்படுத்துகிறாங்க என்ற விரக்திய உங்க மனசுல வைத்திருந்திருக்கும். ஒவ்வொரு வாய்தானாலும் உங்களுக்கு ஒரு நரக வேதனையாவே இருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில பகை மற்றும் நீசம் பெறும்போதுதான் பூர்வீக சொத்துக்களிலேயும் அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய சொத்துக்களிலேயும் விலங்குகள் உங்களை தேடியே வந்திருக்கும். உங்க பிறந்தவங்களையோ அல்லது பங்காளிகளோ உங்க சொத்தை பறிக்க சதி செய்யும் போதுதான் நீங்க நீதிமன்ற படியையும் பஞ்சாயத்தையும் நாட வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கும். இந்த சொத்து வழக்குகள் உங்களோட பணத்தை உறிஞ்சுவது மட்டுமல்லாமல் மண்ணுக்காக மனிதர்கள் இவ்வளவு அசிங்கப்படுத்துகிறாங்க என்ற விரக்தியை உங்க மனசுல நினைத்திருந்திருப்பாங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுடைய குடும்பத்துல ஒற்றுமை நிலைக்கப் போகிறது. கடந்த காலங்கள்ல குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே தேவையில்லாத வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் தோன்றி மன அமைதியை தடுத்து கொடுத்திருந்திருக்கலாம். அண்ணன் தம்பி அல்லது பங்காளி சந்தைகள் உச்சத்துல இருந்திருக்கலாம். ஆனா இனிமே குடும்பஸ்தானத்துல ஏற்படும் சுபகார கிரகங்களோட பார்வையால குடும்பத்துல பந்தமும் பாசமும் மீண்டும் மலரப்போகுது. விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மை எல்லோருக்குள்ளேயும் உண்டாக போகுது. பெரிய விருந்த குடும்பங்கள்லாம் ஒன்று சேரும். சுப நிகழ்ச்சி விசேஷங்கள் உங்க இல்லத்துக்கு தங்கு தடையின்றி நடந்து
உறவினர்களுடைய வருகையால வீடு எப்போதுமே மகிழ்ச்சியால அமைய போகின்றது. அதாவது உங்கள் குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதங்களும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு இருந்த கருத்து வேறுபாடுகளும் தோன்றி மன அமைதியை கெடுத்திருந்திருக்கலாம். ஆனா இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விட்டு கொடுத்து செல்ல மனப்பான்மை எல்லாருக்குமே உண்டாக போகுது. பெரிய விருந்த குடும்பங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து சுப நிகழ்ச்சிகள், விசேஷங்கள் அல்லது இல்லத்திற்கு தங்கு தடையின்றி நடந்து உறவினர்களுடைய வருகையால வீடு எப்போதுமே மகிழ்ச்சியால அலைமோதப் போகின்றது. கணவன் மனைவி மனக்கசப்புகள் எல்லாமே விலகப் போகின்றது. விருச்சிகம் ராசி தம்பதியினருக்கு இடையே கடந்த சில காலங்கள்ல மூன்று நபர்களுடைய தலையீட்டாலையும் அல்லது ஈகோ காரணங்களாலையும் பெரிய அளவுல மனக்கசப்புகளும் சந்தேகங்களும் மற்றும் பிரிவுகளும் ஏற்பட்டிருந்திருக்கலாம். பேசி தீர்க்க முடியாத அளவிற்கு கூட சில பிரச்சனைகள் நீடித்திருந்திருக்கலாம். ஆனா இனி வரும் காலம் உங்கள் இருவருக்குள்ளேயும் ஒரு புதிய புரிதலையும் காதலையும் உருவாக்கப் போகுது. ஒருவர் தேவையை மற்றவர் அறிந்து செயல்படுவீங்க. பழைய கசப்பான சம்பவங்களை மறந்து புதிய வாழ்க்கையை தொடங்க போறீங்க. கணவன் மனைவி இருவருக்குள்ளேயும் இருந்த இடைவெளியெல்லாம் குறைந்து அந்யோன்யம் பல மடங்கு அதிகரிக்க போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில மூன்றாம் நபரோட தலையீட்டாலையும் அல்லது ஈகோ காரணங்களால தான் பெரிய அளவுல மனக்கசப்புகளும் சந்தேகங்களும் மற்றும் பிரிவுகளுமே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்திருக்கும். இனி வரும் காலங்கள்ல உங்கள் இருவருக்குள்ளுமே ஒரு புதிய புரிதலையும் காதலையும் உருவாக்கப் போகிறது. ஒருவர் தேவை மற்றவர் அறிந்து செயல்படுவீங்க. பழைய கசப்பான சம்பவங்கள்லாம் மறந்து புதிய வாழ்க்கையை தொடங்க போறீங்க. குழந்தைகளால மகிழ்ச்சி கிடைக்கப் போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. உங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலம் குறித்து அவங்களோட படிப்பு அல்லது வேலைவாய்ப்பு குறித்து நீங்க நீண்ட நாட்களா ஆழ்ந்த கவலையில இருந்திருக்கலாம். அந்த கவலைக்கு எல்லாம் இனி முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகுது. உங்க குழந்தைகள் கல்வியில மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. இளைஞர்களாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு நல்ல நிறுவனங்கள்ல உயரிய வேலை வாய்ப்பு அமையும். அவங்களுடைய திருமண காரியங்கள் தடையின்றி நடக்க போகுது. சமூகத்துல உங்க பிள்ளைங்களுடைய ஒழுக்கத்தையும் வளர்ச்சியும் பார்த்து மற்றவங்கெல்லாம் உங்களை பாராட்டும் போதுதான் உங்கள் மனம் மற்றற்ற மகிழ்ச்சியில திளைக்கப் போகின்றது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகும் நாட்கள் ஃபுல்லாவே குழந்தைகளோட மகிழ்ச்சி தான் கிடைக்கப் போகின்றது. ஏன்னா அவங்களுடைய படிப்பாக இருக்கட்டும் அல்லது வேலைவாய்ப்பு குறித்து நீண்ட நாட்கள் ஆழ்ந்த கவலை இருந்திருக்கலாம். அந்த கவலைக்கெல்லாம் இனி முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க. உங்க குழந்தைகள் கல்வியில மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு பெருமை சேர்க்க போறாங்க. இளைஞர்களா இருந்தா பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனங்கள்ல உயரிய வேலைவாய்ப்பு அமையும். அவங்களுடைய திருமண காரியங்களும் தடையின்றி நடக்கும். சமூகத்துல உங்க பிள்ளைகளுடைய ஒழுக்கமும் வளர்ச்சியும் பார்த்து மற்றவங்க உங்களை பாராட்ட போறாங்க. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுடைய குடும்பத்துல ஒற்றுமை நிலைக்கப் போகிறது. கடந்த காலங்கள்ல குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே தேவையில்லாத வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் தோன்றி மன அமைதியை தடுத்திருந்திருக்கலாம். அண்ணன் தம்பி அல்லது பங்காளி சந்தைகள் உச்சத்துல இருந்திருக்கலாம். ஆனா இனிமே குடும்பஸ்தானத்துல ஏற்படும் சுபகார கிரகங்களோட பார்வையால குடும்பத்துல பந்தமும் பாசமும் மீண்டும் மலர் போகுது. விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மை எல்லோருக்குள்ளேயும் உண்டாக போகுது. பெரிய விருந்த குடும்பங்கள்லாம் ஒன்று சேரும். சுப நிகழ்ச்சி விசேஷங்கள் உங்க இல்லத்துக்கு தங்கு தடையின்றி நடந்து உறவினர்களுடைய வருகையால வீடு எப்போதுமே மகிழ்ச்சியால அமைய போகின்றது. அதாவது உங்கள் குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதங்களும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு இருந்த கருத்து வேறுபாடுகளும் தோன்றி மன அமைதியை கெடுத்திருந்திருக்கலாம். ஆனா இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விட்டு கொடுத்து செல்ல மனப்பான்மை எல்லாருக்குமே உண்டாக போகுது. பெரிய விருந்த குடும்பங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து சுப நிகழ்ச்சிகள் விசேஷங்கள் அல்லது இல்லத்திற்கு தங்கு தடையின்றி நடந்து உறவினர்களுடைய வருகையால வீடு எப்போதுமே மகிழ்ச்சியால அலைமோதப் போகின்றது. கணவன் மனைவி மனக்கசப்புகள் எல்லாமே விலகப் போகின்றது. விருச்சிகம் ராசி தம்பதியினருக்கு இடையே கடந்த சில காலங்கள்ல மூன்று நபர்களுடைய தலையீட்டாலையும் அல்லது ஈகோ காரணங்களாலையும் பெரிய அளவுல மனக்கசப்புகளும் சந்தேகங்களும் மற்றும் பிரிவுகளும் ஏற்பட்டிருந்திருக்கலாம். பேசி தீர்க்க முடியாத அளவிற்கு கூட சில பிரச்சனைகள் நீடித்திருந்திருக்கலாம். ஆனா இனி வரும் காலம் உங்கள் இருவருக்குள்ளேயும் ஒரு புதிய புரிதலையும் காதலையும் உருவாக்கப் போகுது.
ஒருவர் தேவையை மற்றவர் அறிந்து செயல்படுவீங்க. பழைய கசப்பான சம்பவங்களை மறந்து புதிய வாழ்க்கையை தொடங்க போறீங்க. கணவன் மனைவி இருவருக்குள்ளேயும் இருந்த இடைவெளியெல்லாம் குறைந்து அந்யோன்யம் பல மடங்கு அதிகரிக்க போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில மூன்றாம் நபரோட தலையீட்டாலையும் ஈகோ காரணங்களால தான் பெரிய அளவுல மனக்கசப்புகளும் சந்தேகங்களும் மற்றும் பிரிவுகளுமே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்திருக்கும். இனி வரும் காலங்கள்ல உங்கள் இருவருக்குள்ளுமே ஒரு புதிய புரிதலையும் காதலையும் உருவாக்க போகிறது. ஒருவர் தேவை மற்றவர் அறிந்து செயல்படுவீங்க. பழைய கசப்பான சம்பவங்கள்லாம் மறந்து புதிய வாழ்க்கையை தொடங்க போறீங்க. குழந்தைகளால மகிழ்ச்சி கிடைக்க போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. உங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலம் குறித்து, அவங்களோட படிப்பு அல்லது வேலைவாய்ப்பு குறித்து நீங்க நீண்ட நாட்களா ஆழ்ந்த கவலையில இருந்திருக்கலாம். அந்த கவலைக்கு எல்லாம் இனி முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகுது. உங்க குழந்தைகள் கல்வியில மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. இளைஞர்களாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு நல்ல நிறுவனங்கள்ல உயரிய வேலைவாய்ப்பு அமையும். அவங்களுடைய திருமண காரியங்கள் தடையின்றி நடக்க போகுது. சமூகத்துல உங்க பிள்ளைங்களுடைய ஒழுக்கத்தையும் வளர்ச்சியும் பார்த்து மற்றவங்கெல்லாம் உங்களை பாராட்டும் போதுதான் உங்கள் மனம் மற்றற்ற மகிழ்ச்சியில திளைக்கப் போகின்றது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகும் நாட்கள் ஃபுல்லாவே குழந்தைகளோட மகிழ்ச்சி தான் கிடைக்க போகின்றது. ஏன்னா அவங்களுடைய படிப்பாக இருக்கட்டும் அல்லது வேலைவாய்ப்பு குறித்து நீண்ட நாட்கள் ஆழ்ந்த கவலை இருந்திருக்கலாம். அந்த கவலைக்கெல்லாம் இனி முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க. உங்க குழந்தைகள் கல்வியில